விராட் கோலிக்கு பிடிச்ச பாட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி நின்ற ஊரே பார்க்க களம் காண்பாய் அப்படின்னு சொல்லி முடிச்சோடனே இந்த பக்கத்துல இருந்து ஒரு நியூஸ் வருது. விராட் கோலியோட பயோபிக்ல சிலம்பரசன் நடிக்க போறாரு. ஸோ இது எந்த மாதிரியான நியூஸ்? இதற்கு இசை யார் பண்ண போறாங்க? சித் ஸ்ரீராமா. சித் ஸ்ரீராமும் விராட் கோலி பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த சுவாரஸ்யமான வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விராட் கோலி கிரிக்கெட்ல ஒரு பெரிய ஜாம்பவான். இவரை சிக்கு அப்படின்னு சொல்லிதான் அன்பா அழைப்பாங்க. என்னதான் இவருக்கு பல ஃபேன்ஸ் இருந்தாலும் தமிழகத்துல இவருக்கு இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம். விராட் கோலி வெர்சஸ் தோனின்னு அவ்வப்போது சண்டை வந்தாலும் இரண்டு பேருமே ஒத்துக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு பேருமே இல்லைன்னா இந்தியா டீமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துல எல்லாருமே யோசிச்சிருக்காங்க. இப்போ தோனிக்கு வர எடிட் பாடல்கள்ல என்ன வரும்னா, இந்த சுற்றி நின்ற ஊரே பார்க்க களம் காண்பாய்ன்ற இந்த பாட்டை தான் எடிட்டிங்ல போடுவாங்க. ஈவன் தோனி பேட்டிங்க்கு என்ட்ரி கொடுக்கும் போதும் இதே பாட்டை தான் போடுவாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல ரீசெண்டா ஆர்சிபி டீம் எப்பவுமே அவங்களோட டீம்மேட்ஸோட அப்பப்போ ஒரு வீடியோ பண்ணி வெளியிடுறது ஒரு வழக்கமான செயல், எப்படி நம்ம சிஎஸ்கே பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும் போது இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல் நீங்க லூப் மோட்ல திருப்பி திருப்பி கேட்கிற பாடல் என்ன அப்படின்னு கேட்கும் போது விராட் கோலி சொன்ன பதில் இதுதான். மோஸ்ட் ஃபேவரட் ரைட் நவ you'll be shocked. நீ சிங்கம் தான். ஸோ இந்த பாடல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விராட் கோலி தோனியோட ரீல்ஸ் எல்லாம் நிறைய பார்த்திருப்பாரு, தோனிக்கு வர எடிட் பாட்டெல்லாம் நிறைய பார்த்திருப்பாரு, அதனால இந்த பாட்டை பிடிச்சிருக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் கலாச்சாரம். அதுக்கப்புறம் இதை எப்படி மாத்திட்டாங்கன்னா, இது விராட் கோலிக்கான பாட்டுடா அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி ரசிகர்கள்லாம் சண்டைக்கு வந்துட்டாங்க. சிஎஸ்கே ரசிகர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஏண்டா இந்த பாட்டை நாங்க எத்தனை வருஷமா நாங்க தோனிக்கு போட்டுட்டு இருக்கோம், இப்ப என்னடா சடனா விராட் கோலிக்கு தூக்குறீங்க, நீங்க மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க சண்டையே இன்னும் ஓயாம இருக்கு. இதுல இந்த நேரத்துல சித் ஸ்ரீராம் அவர்கள் இந்த பாட்டு மறுபடியும் ஆல் ஓவர் ட்ரெண்ட் ஆகிருக்கு இல்லையா இந்தியால. ஸோ அவர் இந்த பாட்டு பாடி போஸ்ட் பண்ணிட்டு யாரையும் டேக் பண்ணாம ஏஆர் ரஹ்மானை மட்டும் டேக் பண்ணிட்டு அவருக்கு தான் இந்த பாட்டுன்ற மாதிரி சொல்லாம சொல்லியிருக்காங்க. அதாவது சித் ஸ்ரீராம் எதுக்கு நம்ம போய் நடுவில் போய் அடி வாங்கணும்னு சொல்லி லைட்டா விலகி வந்துட்டாரு. இப்போ அவரோட கமெண்ட் செக்ஷன்ல தோனிக்கு தான் இந்த பாட்டு, விராட் கோலிக்கு தான் இந்த பாட்டுன்னு பயங்கரமா சண்டை போடுறாங்க. இதற்கு சிலம்பரசன் ஏதாவது பதில் சொல்வாரு. ஏன்னா சிலம்பரசனோட இந்த பாடல் ஆல் ஓவர் இந்தியா வைரல் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாம கிரிக்கெட் வீரர்களுக்கு இந்த பாட்டு சமர்ப்பிக்கப்படுதுன்னா எந்த அளவுக்கு இது சிலம்பரசனுக்கு ஒரு பெருமையா இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்துல சிலம்பரசன் ஏதாவது சொல்லுவாரு எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்துல தான் நேத்து ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி விராட் கோலியோட பயோபிக் எடுக்க போறாங்க, அதுக்கு சிலம்பரசன் ரொம்ப பொருத்தமாவே இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி இது ஒரு அபிஷியல் நியூஸ் தான். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் சிலம்பரசனை அப்படியே கொஞ்சம் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஒரு 22-25 ஏஜ்ல அப்படியே விராட் கோலி மாதிரியே இருப்பாரு. ஈவன் சிலம்பரசனும் கிரிக்கெட் சூப்பரா விளையாடுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஆட்டிடியூட்ஸ் அப்பவே அவர் காமிச்சாரு. அப்பவே அதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல, இவர் தான் விராட் கோலி பயோபிக்ல நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி சிம்புவும் விராட் கோலியோட ரிசம்பிளன்ஸ் ஒன்னா இருக்கிறனால சிம்புவே நடிக்க வச்சிடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இது சிம்புக்கு பெரிய டேர்ன் ஓவர் அப்படிங்கிறத தாண்டி ஆல் ஓவர் இந்தியா சிம்பு அப்படியே பாப்புலர் ஆக போறாரு. ஸோ நீங்க ஒரு சிம்பு ஃபேன்ஸா இருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. இதையும் தாண்டி இந்த சுற்றி நின்ற ஊரே பாட்டு யாருக்கு தான்ப்பா சொந்தம், விராட் கோலிக்கா தோனிக்கா? இல்ல சிம்புக்கு தான்டா அப்படின்னு சொல்லிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அதை சொல்லுங்க.